சூட்சம சக்தி. இந்த சூட்சம சக்தியை நாம் பெறுகிறோம். இன்று பார்க்க போகிற தலைப்பு சூட்சம சக்தியும் மதங்களும். இந்த மதங்கள் எப்படி நமக்கு சூட்சம சக்தியை பெற்றுத் தருகின்றன? வெவ்வேறு மதங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த வழிமுறை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். எல்லா மதங்களிலும் நன்மை செய்வதை தான் போதிக்கின்றன. எல்லா மதங்களிலும் தியானம் இருக்கின்றது, ஒருநிலை பயிற்சி இருக்கிறது. எல்லா மதங்களிலும் சிலைகள் வேறு வேறு இருக்கலாம். இந்த சிலைகளிலிருந்து சக்தி எப்படி கிடைக்குதுன்னா, எப்படி மெஸ்மருங்கிற அறிஞர் தன்னுடைய ஒரு கோலில் ஒரு பூனை பிடித்து அதில் ஒருநிலை பயிற்சி செய்து அதற்கு சக்தியை உண்டாக்கி நிறைய பேருக்கு சுகமாக்குனார். ஆனால் அது வெளியிறக்கம் அதிகமாக தெரியல, மறைக்கப்பட்டு விட்டது. ஒரு செம்பு தகடால் நல்லா பூன் பிடிச்சி அதில் சக்தியை ஏற்றி நிறைய பேருக்கு சுகமாக்குனார். அதுபோல்தான் நாம் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு சிறுபத்தையோ சிலையையோ வழிபாடு செய்கிறோம். அப்போது நம்ம பார்க்கும் பார்வை, நம்ம அந்த கடவுளை பார்க்கும் பார்வை அவருக்கு அந்த சிலைக்கு சக்தி மூட்டுகிறது. நீங்கள் பார்க்கலாம், திருப்பதியில் நிறைய ஏன் கூட்டும் போது திருப்பதியில் நிறைய மக்கள் கடவுளை பார்க்கிறார்கள். அந்த இவர்களுடைய சக்தி சூட்சம் அங்கே போகிறது. அதனால் அது பிரதிபலிக்கிறது. அதனால் மக்களுக்கு நன்மை நடக்கிறது. இது மாதிரி தான் திருப்பதியில் இன்னொன்று செய்வார்கள். அந்த காளகஸ்தி கோயில்னு ஒன்று இருக்குது. அதில் போனோம்னா கொஞ்சம் தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தம் எதிலிருந்து வருது? ஐம்பொன் சிலையிலிருந்து, நவபாசன சிலையிலிருந்து வர்றதை கொஞ்சம் தீர்த்தம் கொடுப்போம். அதை குடித்தோம்னா நிறையா நோய் சுகமாகும். பிறகு இங்கே வாரம், திருப்பதிக்கு வாரம். திருப்பதியில் அந்த சாமி தரிசனம் முடிஞ்ச உடனே ஒரு தலையில் ஒரு கும்பா மாதிரி கவுத்தி விடுவாங்க. அது கொஞ்சம் வசதியாக தொட்டு கொடுத்தாங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க. அதில் என்ன நடக்கிறது? சகசிர அந்த சக்கரத்தை இயக்குகிறது அது. அதெல்லாம் திருப்பதிக்கு போனோம்னா ஒரு திருப்பம் வரும்மா. அதனால் இதெல்லாம் ஒரு சூட்சமமாக நமக்கு தெரியாமலே ஒரு நன்மையை புகுத்துது. நல்லது தான். அது மாதிரி ஒவ்வொரு மதத்திலும் சுரூப வழிபாடுகள் உண்டு. சில மதங்களில் சுரூப வழிபாடு இல்லாமலேயே கடவுள் சக்தியை பெறுகிறார்கள். ஆக பிரபஞ்ச சக்தி உலகம் முழுக்க நிறைந்திருக்கிறது. அதை பெறுகின்ற முறை வேறு வேறாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் தனியே இருந்து கடவுளை வழிபட்டாலும் நமக்கு சக்தி கிடைக்கும். கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் சக்தி கிடைக்கும். ஆனால் இதிலே ஒரு டைவர்ஷன் ஆகி போயிடுது. என் மதம் தான் பெருசு, ஓ மதம் தான் பெருசு, அந்த மதத்துக்கு போவாத, இந்த மதத்துக்கு போவாத அப்படியே என்று சொல்லும் பொழுது அந்த சக்திக்கு டைவர்ஷன் ஆயிடுது. ஒன்றுக்கு ஒன்று பிரிவாகிடுது. அதனால தான் குழப்பங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வருகிறது. ஆகவே இந்த மதம் நடத்துபவர்கள் அவர்கள் மதத்திலேயே அந்த சக்தியை உருவாக்கி இந்த மக்களுக்கு கொடுத்தால் நிறைவாக இருக்கும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இயற்கையில் ஒரு சக்தி இருக்கிறது. அதனால தான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாலும் கடவுள் உங்கள்கிட்ட வருவார்னு சொன்னதுக்கு காரணம். நீ கோயிலுக்கு தான் போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. நிறைய காணிக்கையை தான் கொண்டு போய் போடணும்னு அவசியம் இல்லை. நீ வீட்டிலே இருந்து அமைதியாக ஒரு விளக்க பொருத்தி எனக்கு இதை தாரும் இறைவா என்று கும்பிட்டாலே உனக்கு சக்தி கிடைக்கும். நீ நினைத்தது நடக்கும். ஆனால் அது சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதை நீ பயன்படுத்தணும். ஆகவே இந்த கடவுள் பக்தி என்பது சூட்சமத்தால் நிறைந்தது. இந்த சூட்சம சக்தியினால் தான் இந்த உலகமே நடக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.